அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நண்டு வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து நண்டில் வந்து ஒரு காரசாரமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கடல் நண்டு. இந்த நண்டை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த நண்டை வந்து ஒரு 4 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சுக்கிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு இது கூட வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃப்ளேம் வந்து மீடியமில் இருக்கட்டும். இது நல்லா கிளறி விடுங்க. கிளறி வச்சுட்டு இது கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலை, காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கூட 2 தக்காளியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது நல்லா கிளறி விடுங்க. அப்புறம் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலாவெலாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. தக்காளி இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் இது கூட நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க நண்டுகளை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு நம்ம வந்து நண்டுக்கு வந்து தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு வந்து அதுவே நண்டுவே வந்து தண்ணி விடும். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு பாருங்கள், நல்லா தண்ணி விட்டுருக்கு. இதை வந்து இன்னொரு டைம் வந்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு வந்து ரசத்துக்கு, சாம்பாருக்கு, அந்த மாதிரி இப்போ கிரேவியாக இந்தளவுக்கு ட்ரையாக வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் இந்த மாதிரி இருக்கும் போது வெந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கிறலாம். நான் சாதத்தில் வந்து பெசன்ட் சாப்பிட்ற மாதிரி அந்தளவுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால வந்து கொஞ்சோண்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பதம் இருந்துச்சு இல்லையா, அப்போயே வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கிறலாம். இப்போ இது கூடவே மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு நம்மளோட நண்டு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம்.